ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் தான். எப்படி லாக் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், அதான் லாக்ரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் தான் பார்க்க போகிறோம். அதோடைய கண்டினியூஷன் லாஸ்ட் கிளாஸே அதான் பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? சரி, நான் ஒரு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சரி, இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். எனக்கு எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு எனக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஒய் பை டிஎக்ஸோடைய வேல்யூ லாக் எக்ஸ் பை 1 + லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வருதா என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, அப்போ நமக்கு இது கொடுத்துட்டாங்க இல்லையா, இதை வச்சு தான் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸ் இது கிடைக்குதுன்னு சொல்ல போகிறோம். சரி, முதல்ல கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாமா? ஸோ கிவனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எனக்கு கிவனில் கொடுத்தது. சரி, இந்த மாதிரி பவரில் வேரியபிள் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லாகோடைய ஹெல்ப் தான் நம்ம கேட்கணும் இல்லையா. லாக் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் இங்கே நியூமரேட்டருக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், பேஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ பவர் அப்ளை நம்ம லாக் அப்ளை பண்ணிக்கலாமா? லாக் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன், லாக் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ லாகோடைய ஹெல்ப் நம்ம கூப்பிடலாமா? லாக் எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு லாக் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதான், நான் இப்போ ஹெல்ப் கூப்பிட்டேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த பவரில் இருக்கிறத பேஸ்க்கு கொண்டு வந்து எழுதிடுவாங்க இல்லையா. அப்போ இது என்ன வரும், பவரில் இருக்கிறதெல்லாம் பேஸ்க்கு வந்துடும். அப்போ ஒய் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இருக்கிற பவரும் இங்கே பேஸ்க்கு வந்துடுமா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் லாக் ஈன்னு கிடச்சிரும். அவ்வளோதான், லாகோடைய வேல்யூ அவங்க பார்த்துட்டாங்க. அடுத்து நம்ம வேல்யூ பார்க்கலாமா? சரி, அப்போ லாக் ஈயோடைய வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும், இதோடைய வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, ஒய் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்க இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதை லாகை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுதான் நம்மளோட எய்மே. ஓகேவா? சரி, டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், நான் ஒய்யை எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒய்ங்கிறது எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இல்லையா. அப்போ லாக் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டுமே என்ன இருக்குது, ப்ராடக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ப்ராடக்ட் ரூல் தானே. அப்போ ஃபஸ்ட்டு ஒய்யை வச்சுக்கிட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை பண்ணால் 1 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இல்லையா. எப்போல்லாம் டிபெண்டிங் வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் வரும் இல்லையா. அதனால் டிஒய் பை டிஎக்ஸ் எழுதியாச்சு. ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்லாம் ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாமா, டிஒய் பை டிஎக்ஸ் டம்லாம். சரி, இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன வரும், ப்ளஸ்ஸாக மாறிடுமா. இங்கே இருக்கிற டிஒய் பை டிஎக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். லாக் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ், இந்த பக்கம் இருக்க மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1, இங்கே தேவையில்லாத ஒரு ஒய் பை எக்ஸ் இருக்கா, அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாமா. அப்போ மைனஸ் ஒய் பை எக்ஸ்னு மாறிடும். எனக்கு தேவை டிஒய் பை டிஎக்ஸ் தான், அது ரெண்டும் காமனாக இருக்கா, வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன வரும், இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே லாக் எக்ஸ், அப்போ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ். எனக்கு தேவை டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும்தான். அப்போ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. அப்போ என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸு. இங்கே இது மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கா, அந்த பக்கம் போனால் டிவைட் பண்ணணும் தானே. அப்போ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்கும். சரியா, எழுதிட்டோமா, புரிஞ்சிச்சா. அவ்வளோதான், இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இவங்க நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது லாக் எக்ஸ் பை 1 + லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அப்படி வரல இல்லையா. சரி, அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்லாம் இருக்கக்கூடாது நியூமரேட்டரில், அதுக்கு பண்ணால் என்ன இருக்கணும், அதுக்கு பதிலாக லாக் எக்ஸ் தான் இருக்கணும் நியூமரேட்டரில் இல்லையா. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். பார்க்கும்போது இங்கே ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது எப்படி இருக்குது, ஒய் லாக் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் போயிட்டு லாக் இன்வால்வ் ஆகிட்டு வர மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணிக்கிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து எனக்கு என்ன தெரியுது, எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக ஒய் லாக் எக்ஸ்னு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக
ஒய் லாக் எக்ஸ் இதை தான் நம்ம ஈக்குவேஷன் 1லேருந்து கொண்டு வந்திருக்கோம் சரியா. டினாமினேட்டரில் என்ன இருக்குது எக்ஸ் இன்ட்டு 1 + log x. ஏன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா நியூமரேட்டரில் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, log xன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு x - yன்னு தான் கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ x - yயை நான் log xஆக மாற்றணும். அது மாற்றத்துக்கான ரிலேஷன் பார்த்தா ஈக்குவேஷன் 1லே இருக்குது. அப்போ நான் இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் தானே. அதனால தான் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால x - yக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், y log xன்னு போட்டுக்கிட்டேன் சரியா. சரி, இப்போ போய் நம்ம பார்க்குறோம். இப்போ போனால் மேலே log x இருக்குது ஓகே, பட் கீழே என்ன இருக்குது 1 + log x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா. அந்த ஒய்யும் வரக்கூடாது. அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒன்று மறுபடியும் ஏதோ ஒரு டேர்மை சேஞ்ச் பண்ணணும் அப்படி தானே. சேஞ்ச் பண்ணால் தானே எனக்கு அது கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸு ஒய் எல்லாம் போகிற மாதிரி எனக்கு ஒரு டேர்ம் வேணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு என்னவா இருக்கும், டினாமினேட்டரில் இங்கே ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் ஓகேவா. அப்போ ஹோல் ஸ்கொயர் வருதுன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கணும், ஒரு 1 + log x டேர்ம் வந்துச்சுன்னா இது ஹோல் ஸ்கொயராக மாறிடும் இல்லையா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 + log x எங்கேயாவது கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் 1 நான் ரீரைட் பண்ணுறேன். பாருங்கள் x = என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு இங்கே x தான் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா. அப்போ இந்த எக்ஸை நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுக்கும்போது இது ஹோல் ஸ்கொயராக மாறணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ஈக்குவேஷன் 1க்கே வரேன். இந்த ஈக்குவேஷன் 1லேருந்தே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒய் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனால் எனக்கு என்ன வரும், y + y log x. ஏன்னா ஒய் இந்த பக்கம் மைனஸில் இருக்குது இல்லையா, இங்கே போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ y + y ஆல்ரெடி y log x இங்கே இருக்குது, அதை எழுதிக்கிட்டேன் = x. y காமனாக இருக்கா, அப்போ ஒய்யை வெளியே எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 + log x = x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, y × 1 + log x கிடச்சிருச்சா. சூப்பர். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சரி, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 dy/dx = y log x. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் y × 1 + log x. அப்போ y × 1 + log x. ஆல்ரெடி இங்கே 1 + log x இருக்குது, அதை போட்டுக்கிறோம் ஓகேவா. புரிஞ்சிச்சா, வெறும் log xக்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது, log x / இதோடைய ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா, 1 + log x ஹோல் ஸ்கொயர். இதுதான் எனக்கு என்னது, dy/dx. புரிஞ்சிச்சா, இதானே இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா. சரி, என்ன பண்ணியிருக்கோம், லாகரிதமிக் யூஸ் பண்ணி பவரை பேஸுக்கு கொண்டுட்டு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்த ஆன்சர் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது வருதான்னு பார்க்குறோம். இல்லை, நியூமரேட்டரில் வேறு ஒரு டேர்ம் இருக்குது, அப்போ அந்த டேர்முக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பண்ணால் நியூமரேட்டர் ஓகேவாயிடுச்சு. பட் டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் வேணும், எக்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர் வர மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். மறுபடியும் ஈக்குவேஷன் 1ஐயே ரீரைட் பண்ணி ஈக்குவேஷன் 2ஆக மாற்றி அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் எக்ஸோடைய பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, டினாமினேட்டர் ஹோல் ஸ்கொயர் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன், dy/dx இந்த டேர்ம் வருதுன்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகேவா, புரிஞ்சிச்சா. சரி, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் x power m y power n = x + y whole power m + n then show that x × dy/dx = y. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா. சரி, முதல்ல இந்த மாதிரி பவரில் அவனுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லாகரிதமிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோமா. சரி, அப்போ கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம லாக் யூஸ் பண்ணலாமா. ஓகே, இப்போ லாக் யூஸ் பண்ணுறோம். log x power m, அதாவது டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு ஓகேவா. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கிறோம், லாக் அப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருந்தாலே நம்ம லாகரிதமிக் யூஸ் பண்ணிட்டு அந்த பவர்லாம் முன்னாடி வந்துடும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. லாக் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம் இருக்குது, அப்போ 2 டேர்முக்கு சேர்த்து தான் லாக் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா. அப்போ லாக் x power m y power n = log of x + y whole power m + n. ஓகேவா, புரிஞ்சிச்சா. சரி, இப்போ பாருங்கள், இது லாக் ஆஃப் 2 டேர்ம் இருக்குது. அப்போ லாக் ஏபி ஃபார்முலா தானே. லாக் ஏபிக்கான ஃபார்முலா தெரியும். லாக் ஏபிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படிங்கிற நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே. இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாமா. சரி, அப்போ இதை லாக் ஏபி ஃபார்மேட்டுக்கு எழுதுனா லாக் x power m ப்ளஸ் லாக் y power n. அதாவது லாக் ஏபிங்கிறத லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு தனித்தனியாக லாக் அப்ளை பண்ணிக்கிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா. சரி, இந்த சைடு பாருங்கள், லாக் அப்ளை பண்ணிட்டால் என்ன வரும், பவர் வந்து பேஸுக்கு வந்துடுமா. அப்போ m + n × லாக் ஆஃப்
எக்ஸ் ப்ளஸ் ஒய் அவ்வளோதான். ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், லாக் எக்ஸ் பவர் எம்னு இருக்குது. அப்போ இந்த லாக் அப்ளை பண்ணும்போது இந்த பவர் வேல்யூ என்ன இருக்கும், பேஸுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு லாக் ஏபின்னு இருக்குது, அதனால் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ மறுபடியும் லாகோடைய ஒர்க் என்னவோ அது பண்ணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பேஸ் வந்து பவர் வந்து பேஸுக்கு வந்துடும். எம் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் என் இன்ட்டு லாக் ஒய் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் log of x plus y அவ்வளோதான். ஓகேவா, முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம லாகு கொடுத்த ஒர்க்கெல்லாம் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட ஆக்சுவல் ஒர்க்கே தானே. இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் என்னங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y, மறுபடியும் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஏன்னா ஒய் டிபெண்டிங் வேரியபிள் இல்லையா. அப்போ dy/dx ஈக்குவல் டு இது என்ன வரும், எம் ப்ளஸ் என்னங்கிறது கான்ஸ்டண்ட்டாக, இதை அப்படியே வச்சுப்போம். இப்போது லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது என்னது, லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே 1/y தான், 1/x ப்ளஸ் ஒய். இது செயின் ரூல் இல்லையா, லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது. அப்போ லாக் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ மறுபடியும் என்ன பண்ணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. ஓகேவா, புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் dy/dx எல்லாம் ஒன் சைட் கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணலாமா. சரி, இப்போ பாருங்கள், இது மட்டும் தான் dy/dx இல்லையா. அப்போ ny dy/dx ஈக்குவல் டு இது ப்ளஸ் m/xன்னு எழுதிக்கிறேன். இதை முதல்ல உள்ளே மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த உள்ள ஃபஸ்ட்டு 1ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், m + n/x + y. இதான் ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் மறுபடியும் இந்த டேர்ம் இன்ட்டு dy/dxா. அப்போ m + n இன்ட்டு x + y இன்ட்டு dy/dx. புரிஞ்சிச்சா. இதை என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே இந்த 2 டேர்ம் கூடயும் ஃபஸ்ட்டு இதை கூடயும் அப்புறம் இதை கூடயும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரியா, இப்போ dy/dxலாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிக்கலாமா. அப்போ n/y dy/dx, இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும்போது மைனஸா, m + n/x + y இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது, m + n/x + y இருக்குது. ஆல்ரெடி இந்த டேர்ம் வரும், m/x இருக்குது, அந்த பக்கம் வந்தால் மைனஸ் m/x. இதுலேருந்து dy/dx வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, dy/dx வெளியே எடுத்துக்கிட்டால் ரிமைனிங் டேர்ம் n/y இருக்குது, மைனஸ் இங்கே என்ன இருக்குது, m + n/x + y. அவ்வளோதான். சரி, இந்த பக்கம் இருக்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. இப்போ இது கிராஸ் எக்ஸ் கூட இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும், m கூட மல்டிபிள் பண்ணும்போது mx ப்ளஸ் n கூட மல்டிபிள் பண்ணும்போது nx மைனஸ் இந்த m-ஐயும் x ப்ளஸ் y கூட மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்போ mx கூட பண்ணும்போது mx, மறுபடியும் இந்த x m வந்து மைனஸ் m தானே இருக்குது, மைனஸ் my கூட பண்ணும்போது மைனஸ் my டிவைடட் பை என்ன இருக்குது, x இன்ட்டு x ப்ளஸ் y. அவ்வளோதான். இந்த mx கேன்சல் ஆகிடுமா, இது மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். சரி, அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா. அப்போ dy/dx இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் n இது கூட பண்ணணுமா. இப்போ nx ப்ளஸ் ny மைனஸ் y அது கூட பண்ணுமா. அப்போ my மைனஸ், ஏன்னா மைனஸ் தான் இருக்குது, மைனஸ் ny டிவைடட் பை y இன்ட்டு x ப்ளஸ் y. அவ்வளோதான். சரியா, திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, nx மைனஸ் my/x இன்ட்டு x ப்ளஸ் y. சரியா, இப்போ x ப்ளஸ் y கேன்சல் ஆகிடுமா. இதில் பாருங்கள், இதில் என்ன கேன்சல் ஆகும், இங்கே ப்ளஸ் ny இருக்குது, இங்கே மைனஸ் ny இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எழுதலாமா. அப்போ dy/dx இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, nx மைனஸ் my/y ஈக்குவல் டு nx மைனஸ் my/x. இதானே இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்குது, அப்போ அதுவும் கேன்சல் ஆகிடும். எனக்கு தேவை dy/dx தான். அப்போ dy/dx இன்ட்டு 1/y ஈக்குவல் டு 1/x தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், x இன்ட்டு dy/dx உடைய வேல்யூ என்னதான்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ x இன்ட்டு dy/dx உங்களுக்கு என்ன கிடைக்கும், x இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. மல்டிபிள் பண்ணால் x dy/dx ஈக்குவல் டு இந்த y அந்த பக்கம் போயிடுமா, ஏன்னா எனக்கு x இன்ட்டு dy/dx தானே தேவை. அப்போ இந்த y இந்த பக்கம் போயிடுச்சுன்னா y, அவ்வளோதான். இந்த x இங்கே வந்தால் மல்டிபிள் பண்ணும், இந்த y அங்கே போனால் மல்டிபிள் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ x dy/yங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா, புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு. ஜஸ்ட்டு லாக் மட்டும்தான் அப்ளை இருக்கும். லாக் ஏபி ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு
அப்போ லாகோடைய வேல்யூ என்னவோ அதை பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் மட்டும் தான் இந்த ப்ராப்ளத்தில் பண்ணியிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? சரி, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாமா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் y இஸ் ஈக்குவல் டு y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டி. அதாவது எக்ஸுக்கு மேலே பவர் போய்கிட்டே இருக்குது, அது மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா, தென் ஃபைண்ட் dy பை dx. இதை பார்த்தோன்னே நம்ம பயந்துடக்கூடாது, இது ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே நம்ம போட்டதுல இதுதான் ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இது மாதிரி பவர்னு கொடுத்தோன்னே நம்ம ரொம்ப இது பெரிய ப்ராப்ளம்லாம் ஆகிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் ஈஸியாக ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இப்போது y ஈக்குவல் டு எக்ஸ் எழுதிக்கிறேன், சரியா? இப்போது எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு எக்ஸை மட்டும் நான் ஹைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு எக்ஸை மட்டும் மறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் இருக்குது எக்ஸ் பவர் அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டி, அப்படி தானே இருக்குது. இந்த ஒரு எக்ஸை மறைச்சிட்டதுனால எதுவும் மாறலைல்ல, மறுபடியும் எக்ஸ் பவர் எக்ஸு அப்படியே அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டி வரைக்கும் தானே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், ஒய்ன்னு தானே கொடுத்துருக்கோம். அப்போது இதுக்கு இந்த பவருக்கு மேலே இருக்கிறதுக்கும் என்ன தான் ஒய் தான் வரும் இல்லையா? அப்போ எப்படி எழுதிக்கலாம், y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய்ன்னு எழுதிக்கிட்டோம். இது புரிஞ்சிச்சா எப்படி எழுதியிருக்கோன்னு? இதுதான் பேசிக் ஐடியா. இதை புரிஞ்சுக்கிட்டாலே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வர டைப்புக்கு எல்லாமே அதுதான் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு எக்ஸ் எழுதிட்டோம். இந்த எக்ஸை மட்டும் இப்போ ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு தான் இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி ஒய்ன்னு தான் பேர் கொடுத்துருக்கோம், எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு பவர்லேயும் ஒய்ன்னு போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். சரியா, சிம்பிள். இதுவே இந்த எக்ஸ் பவர் 10 வரைக்கும் தான் இருக்குன்னா, ஒரு பவரை நம்ம குறைச்சிட்டோன்னா அப் டு 9 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ நம்ம ஒய்ன்னு போய் போட முடியாது. இங்கே இன்ஃபினிட்டின்னு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் ஒய் யூஸ் பண்ண முடியுது. புரியுதா? இங்கே ஃபைனைட்டாக இருந்ததுன்னா ஒரு நம்பர் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிடுவோம், அப்போ ஒன்று குறைஞ்சிரும். அப்போ அதுக்கு நம்ம போய் ஒய்ன்னு கொடுக்க முடியாது. ஓகேவா? ஒய்ங்கிறது 10 பவர் இருக்கிறது தான் ஒய்னா, ஒரு பவரை குறைச்சிட்டா அதுக்கு பேர் ஒய் கிடையாது இல்லையா? ஆனால் இங்கே இன்ஃபினிட்டின்னு இருக்கிறதுனால ஒரு பவர் குறைச்சிட்டாலும் எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. அதனால தான் நான் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். சரியா? சரி, இப்போ பவரில் ஒய் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், லாக் எடுப்போம் இல்லையா? அப்போ டேக்கிங் லாக். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மெத்தட் தான், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போ உங்களுக்கு என்ன வரும், லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் ஒய். இங்கே லாக் பவரில் எதுவும் இல்லை, அதனால அதை அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்கே பவரில் இருக்குது, அப்போ பேஸுக்கு வந்துடும் ஒய் லாக் எக்ஸ்ன்னு. முடிஞ்சிடுச்சா? எல்லாத்தையும் நம்ம பேஸுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பவரில் இருக்கிற பேஸை கொண்டு வரதுக்கு மட்டும்தான் லாகு. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அஸ் யூஷுவல் டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ண போகிறோம். சரியா? இப்போ லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/y. ஒய்யை மறுபடியும் பண்ணும்போது dy பை dx ஈக்குவல் டு y ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, லாக் எக்ஸும் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ என்னது, ப்ராடக்ட் ரூலு. அப்போ ஒய் வச்சுக்கிட்டு லாக் எக்ஸை பண்ணுவோமா? ஒய்யை வச்சுட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, dy பை dx. இப்போ வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம், dy பை dx எல்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணி போகிறோம். அப்போ 1/y dy பை dx மைனஸ் லாக் எக்ஸ் dy பை dx ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா, y பை எக்ஸ். இப்போ dy பை dxஐ வெளியே எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன வரும், 1/y மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்குமா இன்ட்டு y பை எக்ஸ். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் ஒய் லாக் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸா? சரி, நமக்கு தேவையான என்னது, dy பை dx தான் தேவை. அப்போ இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இங்கே இது மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த பக்கம் போனால் டிவைட் பண்ணுமா? அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக அங்கே மாறும் இல்லையா? அப்போ y பை எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 1 மைனஸ் ஒய் லாக் எக்ஸ். ஓகேவா? அப்போ நியூமரேட்டரில் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் லாக் எக்ஸ். அவ்வளோதான். இதுதான் உங்களோட என்னது, dy பை dxோடைய வேல்யூ. புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு நம்ம லாக் அப்ளை பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இதே மாதிரி மெத்தடில் போட்டுடலாமா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்களா, இதுவும் சேம் அந்த எக்ஸ் பவர் எக்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும். ஸோ ரொம்ப ஈஸி தான், பார்த்தோன்னே நம்ம ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சரியா? சரி, இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். சைன் எக்ஸ் இதை மறைச்சிட்டு பார்க்க போகிறோம், இந்த ரூட் சைன் எக்ஸே மறைச்சிட்டு பார்த்தா ரிமைனிங் என்ன இருக்குது, மறுபடியும் ரூட் ஆஃப் சைன் எக்ஸு
ப்ளஸ் மறுபடியும் அதுக்குள்ளே ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே சைன் எக்ஸ் இருந்தால் என்னன்னு பார்த்துருக்கோம், ஒய்ன்னு பேர் வச்சுருக்கோம். அப்போ இங்கே என்னது ஒய்ன்னு கொடுக்குறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மெத்தட், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் எழுதிட்டு மற்றது எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒய்ன்னு பேர் கொடுத்தாலே போதும். சரியா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், லாக் எடுத்துக்கணும், ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணாலே போதும் தானே. அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைடு என்ன வரும் பாருங்கள். இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட்டு போயிடும் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ஒய் ஸ்கொயரை பண்ணால் 2y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பண்ணும்போது dy by dx. மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், dy by dxல ஒரு பக்கம் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2y இன்ட்டு dy by dx minus dy by dx equal to cos x. இப்போ dy by dx வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ dy by dx வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு என்ன வரும், 2y minus 1 equal to cos x. நமக்கு தேவை dy by dx தான். இது ஈக்குவல் டு என்ன வந்துடும், cos x by 2y minus 1. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராப்ளம். எக்ஸ் பவர் எக்ஸ் பார்த்தோம்ல, அதை விட ரொம்ப ஈஸி இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே சைன் எக்ஸ் இருக்கிறது. ஓகேவா, புரிஞ்சிச்சா. ஜஸ்ட் இந்த ஐடியா மட்டும் ஒய்ன்னு இங்கே எழுதுகிற அந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இன்றைக்கி எடுத்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு செக்ஷனோட வந்து பார்க்குறேன். ஓகேவா, பாய், தேங்க்யூ.